தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதல்வர் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்போது வரைக்கும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தராக இல்லாவிட்டால் வேந்தர் தான் பொறுப்பு, அதற்கு ஆளுநர் தான் பொறுப்பு. ஆளுநர் நியமித்த பதிவாளர் தான் இப்போது அங்கு இருக்கிறார். பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே அங்கே இருக்கிறது. இது எல்லாமே தமிழ்நாடு அரசிற்கு விரோதமாக செயல் என்ற விமர்சனத்தை அரசு முன்வைத்துக் கொண்டே இருந்தது. இப்போது அங்கே ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கிறது. குற்றச்செயலை அப்பனா அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? வேந்தர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்? கவர்னர் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு இப்போதைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அப்ப ஆளுநருடைய தரப்பிலிருந்து இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்திற்கும் சனாதனம்னா என்ன, திராவிடம்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன என்று வகுப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு ஆளுநர் இப்போது வரைக்கும் இந்த பிரச்சனையில் வாய்மூடி மௌனியாக இருப்பதும், அண்ணாமலை இந்த பக்கம் வேடிக்கை காட்டுவதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ன விஷயம்ங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது.